Hi friends, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்னன்னா RIP. So RIP RIP சரியா RIP RIP. So இந்த RIP கமாண்டை என்னென்ன விதத்துல யூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். So RIP என்ற கமாண்டை டைரக்டா செலக்ட் பண்ணி RIP யூஸ் பண்ணலாம். Then RIP வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணலாம். அந்த இடம் கன்வர்ஷன். So நம்ம ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் RIP பார்க்கலாம். ஓகே. இப்போ RIP அப்படினாலே ஷீட் மெட்டல்ல ஒன்னு. So நம்ம ஷீட் மெட்டல்ல பண்ண முடியாது அந்த கன்வர்ஷன் RIP. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாலிட் மாடலில் அந்த RIP பண்ணுறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சாலிடில் வந்து ஒரு பார்ட் டயக்ராம் போட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷீட் மெட்டலில் நம்ம RIP பண்ண முடியும். ஸோ நான் ஒரு சாலிட் மாடல் போடுறேன். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரெக்டாங்கிள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிட்டு தென் அதுக்கு மேலே இன்னொரு ரெக்டாங்கிள் போடுறேன் சரியா. ஸோ இன்னொரு ரெக்டாங்கிள் போடுறேன். தென் அதையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஓகே தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு இங்கே ஹைலைட் ஆகுதா. ஸோ ஆப்ரேஷன்ஸுக்கு போனீங்கன்னா ஸோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல் அப்படின்னு இங்கே இருக்கும். ஸோ கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவிங் சர்ஃபேஸ் அண்ட் ஷெல் இருக்கும். நான் ஷெல் கொடுக்குறேன். ஸோ ஷெல் கொடுக்குறேன். ஸோ ஷெல் கொடுத்து இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஷெல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஷெல் ஆகிடும். ஸோ அதோட திக்னஸை வந்து நான் இங்கே மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கொடுக்குறேன். ஸோ 2 இப்போது ஷீட் மெட்டலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஷீட் மெட்டலில் இங்கே பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கன்வர்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 4 கமாண்ட் இருக்கும். ஓப்பன், கனெக்ட், எட்ஜ் பெண்ட் அண்ட் கார்னர் ரிலீஃப். ஓகே, இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஓப்பன் கமாண்ட் எட்ஜ் ரிப்பை பார்ப்போம். ஸோ எட்ஜ் ரிப் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, எட்ஜை வச்சு ரிப் பண்ணும். ஸோ எட்ஜ் சர்ஃபேஸை வந்து நம்ம ரிப் பண்ணணும். ஸோ இதில் முக்கியமான கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூஸ் பண்ணி எல்லா எட்ஜையும் வந்து கிளிக் பண்ணணும். மல்டிபிள் எட்ஜஸ் வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 and 2 and 3 and 4. ஸோ 4 எட்ஜஸை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். தென் வந்து எட்ஜ் ரிப் கொடுக்குறேன். ஸோ எட்ஜ் ரிப் கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ரிப். ஸோ ரிப் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸை இல்லை ஒரு எட்ஜை கட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிப். ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கட் ஆயிருக்கு சரியா. இப்போது இதிலே வந்து ஓப்பன் இருக்குது, பிளெண்ட் இருக்குது, கேப் இருக்குது, ஓவர்லேப் இருக்குது. ஸோ ஒன்று நான் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஓப்பன். ஸோ ஓப்பனாக இருக்கும். தென் பிளெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிருக்கும், அதாவது கட் ஆகிருக்கும். பார்த்தா தெரியும் எட்ஜு ஃபுல்லாகவே கட் ஆகிருக்கும். ஆனால் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் மட்டும்தான், இன்டர்செக்டிங் அந்த கார்னர்ஸ் மட்டும்தான் வந்து கட் ஆகிருக்கும். ஸோ கேப் அப்படின்னா கேப்பும் வந்து சேம் ஆஸ் ஸோ கேப் அப்படி ஓவர்லேப் அண்ட் கேப். இப்போ பார்த்தோம் கேப்பும் இந்த பிளெண்டும் ஒன்று தான். ஸோ கேப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எட்ஜை பேஸ் பண்ணி தான் அதுவும் வந்து கட் ஆகிருக்கும். தென் ஓவர்லேப் அப்படின்னா எட்ஜ் ஒரு கார்னரும் இன்னொரு கார்னரும் வந்து சேமாக கனெக்ட் ஆகிடும். ஓப்பன் ஆகாமல் அந்த 2 கார்னரும் வந்து கேப் இல்லாமல் கனெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் ஓவர்லேப் அப்படின்றது. ஸோ ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதையே வந்து நான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி ரிப் கனெக்ட்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ரிப் கனெக்ட் யூஸ் பண்ணி எந்த கார்னரை ரிப் பண்ணணும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ 1 ஃபஸ்ட்
ரிப் கனெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிப்பான ஒரு எட்ஜஸை வந்து கனெக்ட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எட்ஜ் வந்து ரிப்பாக இருக்கு. ஸோ இந்த எட்ஜும் ரிப்பாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ரெண்டு எட்ஜையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் ரிப் கனெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்பர் சர்ஃபேஸ் எட்ஜையும் வந்து ரிப் பண்ணிப்போம். ஸோ கன்வர்ஷன் எடிட் டெஃபினேஷன் கொடுக்குறேன். தென் ரிப் கனெக்ட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அப்பர் சர்ஃபேஸோட எல்லா எட்ஜையும் வந்து ரிப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ தெரியும் எல்லாமே கட் ஆகிருக்கு. ஸோ அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் கட் ஆகிருக்கு. ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரிப் கனெக்ட். ஸோ ரிப் கனெக்ட் அப்படின்றது ரிப் கனெக்ட் பண்ணுறது. இப்போ ரெண்டு சர்ஃபேஸ் ரெண்டு கார்னர்ஸையும் வந்து கிளிக் பண்ணுறது. கண்ட்ரோல் பிடிச்சி ரெண்டு கார்னர்ஸை கிளிக் பண்ணுறோம். தென் இந்த ரெண்டு கார்னர் கிளிக் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் ஆகிறது தெரியுதா? ஸோ ஒரு கார்னர் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்த கார்னர் செலக்ட் பண்ணுறப்போ கண்ட்ரோல் பிடிங்க. தென் கண்ட்ரோல் ரீப்ரெஸ் பண்ணி ஐசோமெட்ரிக் வியூ கொண்டு வாங்க. ஸோ ஒரு கார்னர் அடுத்த கார்னர் ப்ரெஸ் பண்ணுறப்போ கண்ட்ரோல் தென் ஆகலாம். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிப்பு வந்து கனெக்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிப்பையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஒரு ஃபேஸையும் ஒரு ஒரு எட்ஜையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிப் கனெக்ட். ஸோ இந்த எட்ஜையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ளாட் பேட்டர்ன் அப்படின்னா நம்ம ரிப் பண்ணி அதை கனெக்ட் பண்ணோன்னா இது வந்து ஒரு அட்டை பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஸோ நம்ம ரிப் பண்ணால் மட்டும் ஃப்ளாட் பேட்டர்ன் பண்ண முடியாது. இப்போ ஒரு அட்டை பாக்ஸை வந்து க்ளோஸ்டு ஒரு வால்யூம் அந்த பாக்ஸே வச்சுக்கலாம். ஸோ க்ளோஸ்ட் அட்டை பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெத்தட் தான் இங்கே ஃப்ளாட் பேட்டர்ன். ஸோ ஃப்ளாட் பேட்டர்ன் அப்படின்றது நீங்கள் எந்த ஃபேஸை வந்து பேட்டர்ன் பண்ணணும், ஃப்ளாட்டாக பேட்டர்ன் பண்ணணும், ஒரு ஒன்றா ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த சர்ஃபேஸ் வேணுமோ அந்த சர்ஃபேஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்ஃபேஸை வந்து பாட்டம் எடுத்துக்கிட்டு அதை ஃப்ளாட் பண்ணி எல்லா வியூஸும் காமிக்கும். ஸோ இப்போ நான் டாப் சர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ டாப் சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ டாப் சர்ஃபேஸ் ஃப்ளாட் பேட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் ஃப்ளாட் பேட்டர்ன். ஸோ டாப் சர்ஃபேஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டாப் சர்ஃபேஸை ஒரு அட்டை பாக்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ளாட் பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸை நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ எல்லாமே கான்ஸ்டன்டான வேல்யூஸ். ஸோ ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரிப். தென் அடுத்து என்ன, எட்ஜ் பெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எட்ஜ் பெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளாட் பேட்டர்ன் டெலிட் பண்ணணும். ஸோ ஃப்ளாட் பேட்டர்னை டெலிட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்போ எட்ஜ் பெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ நார்மலாக நம்ம இந்த எட்ஜ் ரிப்பில் பார்த்தது தான். ஸோ பிளெண்ட் பண்ணுறது தான் எட்ஜ் பெண்ட் அப்படின்றது. ஸோ சேம். ஸோ இங்கே பிளெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த பிளெண்ட் கமாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து எட்ஜ் பெண்ட் அப்படின்வாங்க. தென் கார்னர் ரிலீஃப். ஸோ கார்னர் ரிலீஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்னர் ரிலீஃப் செலக்ட் பண்ணுறோம். இதிலே பார்த்தீங்கன்னா வி நாச், நோ ரிலீஃப், வி நாச் அப்படின்னு இருக்கு. ஸோ வி நாச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ வி நாச் அப்படின்னா நம்ம வந்து கார்னரில் வந்து ரிலீஃப் எப்படி இருக்கணும், வி நாச்சாக இருக்கணுமா அப்படின்றது தான் நாம் சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே கார்னரில் கட் ஆகலை. ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு டயக்ராம் போடலாம். ஸோ ஓகே, கண்ட்ரோல் டி, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நியூ ஷீட் சாலிட் ஷீட் மெட்டலே பண்ணலாம். ஸோ ஷீட் மெட்டல் ஓகே கொடுத்துட்டு ஸோ வந்து ஒரு பிளேனார் சர்ஃபேஸ் வரைகிறேன். ஸோ பிளேனார்